வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். இந்த படம் வழக்கமான படங்களாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான படம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புராண காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரையும் ஒரு பொருளை பற்றி தேடிட்டு இருக்காங்க. ஏன் அந்த பொருளை அப்படி தேடுறாங்க, ஏன் அவ்வளோ முக்கியம், அப்போது அந்த பொருள்னால அவ்வளோ என்ன பயன் அப்படிங்கிறது தான் இந்த தேடுதலின் பயன். ஓகே, அப்படி என்ன தேடுறாங்க, கிடச்சிச்சா, கிடைக்கலையா, அது யார் பாதுகாக்கிறாங்க, எப்படி பாதுகாக்கிறாங்க, இந்த பொருளுக்கு உண்டான தேடுதல் புராண காலம்னு சொன்னோம். அப்போது அத்தனை தலைமுறையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விலாவரியாக அப்படியே காமிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ஒன் பை ஒன் அப்படி பார்ப்போம். இந்த படத்தின் பெயர் பார்த்திங்கன்னா நாகபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படம், தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இது கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 1950 காலகட்டத்தில் அந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களும் உள்ளே இருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போது ஒரு 2 பேர் ஃபாரினர்ஸ் 2 பேர் ஒரு குகைக்குள்ளார போயிட்டு தேடுறாங்க. இவங்க என்ன தேடுறாங்க அப்படின்னு தெரில. ரொம்ப இருட்டாக இருக்குது, பறவைகள்லாம் பறக்குது, பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குது, தண்ணி, ஒரு அமானுஷங்கள் நிறைஞ்ச ஒரு குகை மாதிரி இருக்குது. வித்தியாசமான ஒரு குகையில் நண்பர்கள் 2 பேர் பயணம் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா டெஸ்லா. இவர் இங்கிலாண்டுக்காரரு, அதாவது ஆர்கியாலஜி ஸ்காலர். ஓகே, இன்னொருத்தர் சேம் இதே மாதிரி, அவர் பேர் அப்தாலி. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேருமே சேர்ந்து போய் தேடுறாங்க. ஏதோ ஒரு பொருளை, ஆர்கியாலஜி சம்மந்தமாக ஒரு பொருளை பற்றி தேடிட்டுருக்காங்க. அப்போது 2 பேரும் திசை மாறுறாங்க. திசை மாறும்போது பார்த்திங்கன்னா, நம்ம டெஸ்லா ஒரு பக்கம், அதே குகையில் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக தென்படுது. அதை நோக்கி பக்கம் போய் பார்க்குறாரு. இந்த பக்கம் அப்தாலி போயிட்டுருக்காரு. அப்தாலி போகும்போது அப்தாலி கண்ணில் ஒரு வித்தியாசமான ஒரு உருவம், ஒரு மரம் தென்படுது. அதை நோக்கி அப்தாலி போகிறாப்படி. அது கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. அப்தாலி வா, அப்தாலி வா, வா அப்தாலி வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது. ஏன்னா அது நம்ம பேர் சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்தாலி அப்படியே பக்கமாக போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு பார்க்கும்போது, அது நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு மனித கண், ஆனால் ஒரு மரத்துக்குள்ளார ரொம்ப பின்னி பிணைஞ்சி சிக்கின்னு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த அப்தாலிக்கு. அப்போது அப்தாலி இது பண்ணுற, அப்படி அப்தாலியை அமானுஷப்படுத்துது அந்த ட்ரீ, அந்த மரம், அந்த மனிதன். அப்போது அப்தாலி மிதக்கிறாரு. அவர் சுயநினைவு இழந்துட்டு அப்படியே கொஞ்சம் மிதக்கும் போது அவருக்கு பழைய நினைவுகளை நினைவூட்டுது அந்த மரமும் மனிதனும். வா அப்தாலி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்கான் சுல்தான் அப்தாலி, நம்ம 2 பேருடைய நோக்கமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரமாகிய மனிதன் பேசுகிறான். அப்போது இவனை பழைய நினைவுகளை நினைவூட்டுது. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருடைய நோக்கமும் ஒன்று தான். என்ன நோக்கம் அப்படின்னும் போது, கருட மந்திரத்தின் மூலியமாக பிரம்ம கமலத்தை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் அவனுக்கு பழைய நினைவுகளை நினைவூட்டும். அவன் மேலே இருப்பான். இவர் டெஸ்லா பக்கத்தில் போய் தேடும்போது பார்த்திங்கன்னா, டெஸ்லாவுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் தென்படும். அதை டெஸ்லா போய் பார்த்து இது என்னடான்னு போய் பார்க்கும்போது ஒரு புக்கு மாதிரி இருக்குது. அந்த புக்கை எடுத்து பார்த்தாக்க அதுதான் நாகபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. நாகபந்தம்ங்கிறது ஒரு புக்கு. ஓகே, அந்த புக்கு மூலிமா தான் நம்ம பிரம்ம கமலத்தையும் அடைய முடியும், பிரம்ம கமலத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்டு. இப்போ இவருக்கு கிடச்சிருச்சு இந்த நாகபந்தம் புக்கு. இவர் அவர் ஃப்ரெண்டு அப்தாலியை பார்க்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா, அப்தாலி மேலே மிதந்துட்டு இருப்பார். அந்த குரலும் கேட்கும். அதனால் இவர் பயந்துக்கிட்டு வெளியே ஓடி வந்துடுவார். அந்த குகையிலேருந்து ஓடி வரவர் நேராக பார்த்திங்கன்னா, அவருடைய டீச்சரான பிரபாகர், அவர் ஆர்கியாலஜி ப்ரொஃபஸர் பிரபாகர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேராக வராரு. சார், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் லெவலில் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும்
பிஏ கிட்ட, பிரைம் மினிஸ்டர் பிஏ கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இதோட முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கையில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இதோட முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது பிரைம் மினிஸ்டருக்கு, நீங்கள் போங்க, நாங்களே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. பட் அந்த சமயத்தில் தான் டெஸ்லா வந்து சொல்லுவார், இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் வந்து நாகபந்தம் அப்படின்னு. அப்படி உடனே பிரபாகர் சொல்லுவார், நாகபந்தம்லாம் கிடைக்கிறது நாங்கள்லாம் தேடிட்டோம் 30 வருஷமாக, கிடைக்காத நாகபந்தம் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லுவார். ஏன்னா இவர்கிட்ட சொல்ல மாட்டார், பிரபாகர்கிட்ட ப்ரொஃபஸர்கிட்ட டெஸ்லா சொல்லாமல் தான் இங்கே வந்துடுவார் பிஎம்ஐ பார்க்கறதுக்கு. அப்போ டெஸ்லா வந்து அந்த புக்கை எடுத்து காமிப்பா, அப்படி இங்கே பாருங்கள் அப்படின்னு. அதை பார்த்தோடனே பிரபாகருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா அது நம்மகிட்ட இவ்வளோ நாள் சொல்லாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்டுறானே, நேராக பிஎம்கிட்டே காட்டுற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதை பார்த்தோடனே அவர் பிஏ போயிட்டு பிஎம் சார்கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க, நாளைக்கு காலையில் 8:30க்கு நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் யார், ப்ரொஃபஸர் அண்டு ஸ்டூடெண்ட் 2 பேருமே வந்து ரிட்டர்ன் பேக். இப்போது டெஸ்லாவும் ப்ரொஃபஸரும் 2 பேரும் காரில் கிளம்புறாங்க. அந்த டெஸ்லாவுடைய பிளேஸ் வந்தோடனே பிரபாகர் சார், ஆர்கியாலஜி ப்ரொஃபஸர் வந்து இறங்குறாரு, அவருடைய டெஸ்லா இறங்குறாரு. அப்போது ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, டெஸ்லா நீ போயிட்டு எதை பற்றியும் சிந்திக்காத, நீ ஃப்ரீயாரு, போயிட்டு இன்றைக்கி உன் பொண்ணுடைய பர்த்டே, ரியாவுடைய பர்த்டே, அதனால் நீ போயிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணு, நாளைக்கு தான் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் கிளம்பிடுறாரு. அவர் வருத்தத்தோடு தான் போகிறாரு. இந்த பக்கம் டெஸ்லா வந்து ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளார போகிறாரு. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கன்சீவாக இருக்காங்க, குழந்தை ஒன்று, பெரிய குழந்தை ஒன்று இருக்குது, பொண்ணு. போய் பார்த்துட்டு ரியான்னு சொல்லி அவர் பக்கம் போயிட்டு பேசுகிறாரு, கட்டி பிடிச்சி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா, நான் இது பண்ணிவிட்டு ஃபாதரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் ஃபாதரை பார்ப்பார். பிளட் இருக்கும், இதேண்டா அது பிளட்டு மாதிரி இருக்குதேன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அங்கே ஃபாதர் வந்து கழுத்தை அத்துருவானுங்க. என்னடா அதுன்னு சொல்லி இப்படி யோசித்து பார்க்க திரும்பும்போது பார்த்திங்கன்னா அப்தாலி இருப்பா. அப்படி இப்போது அப்தாலி வந்து ஏற்கனவே இவருடைய ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் அப்தாலிக்கு அந்த அந்த மனிதன், அந்த மர மனிதன் வந்து பேசினான் பார்த்திங்களா, அதுலேருந்து அவனுக்கு வந்து மெஸ்மரிசம் பண்ணிட்டா. அப்படி அவனை வந்து யார் என்ன பழைய நினைவுகள்லாம் பழைய நினைவுகள்லாம் வந்தோடனே இப்போது அப்தாலி வந்து இவருக்கு எகென்ஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா இவர்கிட்ட தான் நாகபந்தம் புக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ அப்தாலிக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த புக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அப்படி அவர் டெஸ்லா வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி இப்போது சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்கள கொடுமைப்படுத்துறதுக்கு. இப்போ அவங்க ஒய்ஃபை அடிக்கிறாரு, இவர் அடிக்கிறாரு, அவங்க அடியாளுங்களோட வந்து எல்லாரையும் டெஸ்லாவை அடித்து கொண்டுடுறாரு. அப்போது அவங்க ஒய்ஃபு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி, அவங்களும் வந்து கொண்டுடுறா. அப்படி அவங்க பெரிய பொண்ணு மட்டும் அழுந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்லுது, கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டார், உன்னை தண்டிப்பார், அவர் எப்படி இருந்தாலும் உன்னை தண்டிச்சே தீருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி இது எதையுமே காதில் வாங்காமல் அப்தாலி வந்து 2 பேரையும் போட்டு தள்ளிடுவான், எல்லாரையும் காலி பண்ணிட்டு. அப்படியே அந்த சீன் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ரியல் டைமில் வரோம். துளசி வனம் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி காமிக்கிறாங்க. அந்த துளசி வனத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு, சிவனுக்கு பூஜை செய்கிறதுக்கு வந்து ஒரு குடும்பத்திலேருந்து பால் வழக்கமாக வருது. அந்த குடும்பம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுடைய குடும்பம். நம்ம ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி மானசா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவர் வந்து தங்கச்சியை வந்து ரொம்ப அன்பாக வளர்க்குறாரு, பாசமாக வளர்த்துட்டு வராரு. அம்மாவுக்கு ஒபீடியண்டான பையன், தங்கச்சிக்கு வந்து ஒரு அன்பான அண்ணன், அந்த மாதிரி இருக்கு. அவங்க இந்த ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து இவங்க ஒரு கோயிலுடைய ஃபங்க்ஷனில் நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது, ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மாவுடைய அண்ணன் ஒய்ஃபு அவங்க வந்து அவங்க பையனுக்கு இந்த ருத்ரா அம்மாவை பொண்ணு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அந்த ருத்ரா வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறது தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன். அதை வந்து சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து ருத்ராவுக்கு
இந்த பையனை தான் முடிவு பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம் உண்டாகுது. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த ருத்ரா போயிட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறா, அப்படி அத்தை நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, நீ பேசாதடா, நீ ஒரு அனாதை பையன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும். அப்போது தான் வந்து இவர் வந்து ஒரு அனாதை, இந்த ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாது, எங்கே பிறந்தையோ எங்கே வளர்ந்தையோ, யார் அம்மாவோ யார் அப்பனோ, நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசாதடா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவை பற்றின முழு தகவல் தெரியுது. இவர் வந்து எங்கேயோ இருந்து வந்த பையன், அந்த அம்மா எடுத்து வச்சு வளர்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் தெரியுது. நம்ம ஹீரோ இந்த சண்டை முடிஞ்ச பிறகு ரொம்ப வருத்தமாக உட்காந்துக்கிறாரு. பட்டு என்ன இருந்தாலும் அவங்க தங்கச்சி, பாசமிக்க தங்கச்சி வந்து சண்டை போடுறா. அப்படி அவங்க அத்தைக்கிட்ட, இங்கே பாரு, நீ என்னை பற்றி பேசு, எதை ஃபேமிலி பற்றி கூட பேசு, எங்கள் அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, இங்கே இருக்கிற யாருக்குமே எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இல்லை, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்கன்னா கழுத்தே அறுத்துருவேன்னு சொல்லிட்டு கழுத்து மேலே கத்தி வைக்கும் அந்த பொண்ணு. இதனால் குடும்பத்துக்குள்ளார பகையாயிடுச்சு. இவர் ருத்ரா வந்து சண்டை வேணான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு தனியாக ஒதுங்கிடுறா. அப்படி இப்போது தான் அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி போகிற மாப்பிள்ளை வந்து இவருடைய ஃப்ரெண்டு, 2 பேரும் வந்து ருத்ராவை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நம்ம ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாண வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆறுதல் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு அப்படியே மூவ் ஆன் ஆகிறாங்க. இப்போ ருத்ரா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, அவங்க தங்கச்சி வந்து பேசுனதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, நம்ம அடுத்தது கல்யாண வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ குடும்பம் பிரிஞ்சு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கல்யாண வேலை சிறப்பாக இருக்காது, அவங்க தாய் மாமா வராமல் நல்லா இருக்காது, அதனால் இதுக்காக கோச்சிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அவங்க மாமா கிட்ட போய் பேசுகிறான். நீங்கள் வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு, தங்கச்சி பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வராமல் வந்துடாதீங்க, தங்கச்சி கல்யாணத்தை நீங்களாம் வந்தால் தான் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு என் மேலே கோவம்னா என்ன 2 அடி அடிங்க, இல்லைன்னா நான் போகணுன்னு நினச்சிங்கன்னா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சோடனே நான் ஊரை விட்டே போயிடுறேன், அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும். அப்படி ஆனால் வந்து அவங்க அத்தைக்கும் அவங்க அத்தை பையனுக்கும் அந்த கேங்குக்கு வந்து இவனை சுத்தமாகவே பிடிக்கல. நீ ஏன்டா அனாதை பையன், நீ என்னடா வந்து எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவுமே பேசாத, நீ பேசுறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவனை விரட்டிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப பலசாலி, பயில்வான, எல்லாரையும் அடிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ருத்ரா வந்து காமிக்கிறாங்க. இப்போ ருத்ரா வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறான். அப்போ ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு கனவு வருது. அது பார்த்திங்கன்னா பழைய காலம் மாதிரி தெரியுது. அங்கே ஒரு யானை கத்துற மாதிரி, பறவைகள் பறக்கிற மாதிரி, ஏதோ ஒரு அந்த பூ இருக்கிற மாதிரி, ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி, இதெல்லாமே டக்குன்னு பாம்பு அவன் மேலே ஏறுற மாதிரி இருந்தோடனே அவன் டக்குன்னு அவன் முழிப்பு வந்து பார்த்தாக்க அவன் சாதாரணமாக தான் படுத்துட்ருக்கான். அப்போ தான் வந்து அவனுக்கு என்னடா இது, இந்த மாதிரி ஒரு கனவு நம்மளுக்கு அடிக்கடிக்கு வருது அப்படின்னு தோணுது. இப்போது நம்ம ருத்ரா இருக்கிறது பார்த்திங்கன்னா துளசி வனம் அப்படிங்கிற அது ஒரு வில்லேஜ். இப்போது இந்த துளசி வனத்துக்கு சார்ந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊர் தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கபுரம். இப்போ இந்த ஸ்ரீரங்கபுரம் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ரங்கநாதர் கோயில், பெரிய கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் பற்றின தகவல்களை காமிக்கிறாங்க. இப்போ அந்த கோயில் பெருமை என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப பழமையான கோயில் ப்ளஸ் வந்து சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த கோயில் ஏன் இப்போ காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்து அந்த பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க பார்த்திங்களா. அந்த பிரம்ம கமலம் வந்து இந்த கோயிலில் தான் இருக்குது. இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை கட்டின ராஜாவுக்கு வந்து ஒரு நாகசாது வந்து இந்த பிரம்ம கமலத்தை கொடுத்ததா வந்து இப்போது அவங்க வரலாறு சொல்லுது. இப்போ இந்த பிரம்ம கமலத்தை அந்த ரங்கநாதர் பக்கம் சிருஷ்டிக்கிறாங்க. இதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உற்சவம் பண்ணி ரொம்ப மிக பிரம்மாண்டமாக செய்வாங்க. இதுதான் இந்த ஊருடைய வழக்கம். இப்போது இந்த உற்சவம் வந்து இந்த சமயத்தில் வருது. இந்த உற்சவம் வந்து நல்லபடியாக முடிஞ்சாதான் அந்த ஊருக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து எல்லா மக்களும் வந்து இந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்க, செய்கிறாங்க. அப்போது வந்து இந்த நம்ம ருத்ராவுடைய தங்கச்சியான மானசா வந்து அந்த கல்யாணம், அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இப்போது இந்த கோயிலில் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு அண்ணனும் தங்கச்சி 2 பேரும் வராங்க. இப்போ இங்கே வந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா 2 பேரும் வெயிட் பண்ணி
கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பட் வந்து இவர் மட்டும் ருத்ரா மட்டும் கோயிலுக்குள்ளே போகாமல் அவர் கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் வெளியில் போயிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ உள்ள மானசா ப்ளஸ் வந்து புது மாப்பிள்ளை அம்மா, மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா இவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ளார போயிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. நல்லபடியாக கல்யாணம் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு வராங்க. இப்போ தான் வந்து அந்த பிரம்ம கமலம் அப்படின்னா என்ன, அந்த பிரம்ம கமலம் அந்த குருஜி வந்து இந்த கோயிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவருடைய சிஷ்யர் பார்த்திங்கன்னா பார்வதின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட். அவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆட் ஆகிருக்காங்க. அவங்க பேர் பிரியாமணி. அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றினா இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க பிரியாமணி பற்றி. அவங்களுக்கு வந்து பழைய ஸ்டூடெண்ட் வந்து பார்வதி வந்து அந்த பிரம்ம கமலம்னா என்ன, அந்த கோயிலுடைய பவர் என்ன, அந்த கோயில் எப்போ கட்டப்படுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. இது முடித்த உடனே இப்போ கோயிலுடைய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து அந்த ஊர் தலைவர் பெரியவர்லாம் வந்து பார்த்துட்டு குருஜியை வந்து பெருசாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிர்வாகம்லாம் எங்ககிட்ட இருந்தாலும் இதுடைய முழுக்க முழுக்க பார்த்துக்கிறது என்னமோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருஜி சொல்கிறாரு. குருஜி வந்து இது என்னுடைய பாக்கியம், இது நம்ம நல்லபடியாக அந்த உற்சவத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் திறக்கிறாங்க. அப்போ திறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாவி கருவறையை திறக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் சாவி இருக்குது. அந்த சாவியை தான் பிரியாமணி ஏதாவது புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்டு ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுறாப்படி. இந்த சாவி எதுக்கு, ஏன் இந்த சாவி போடணும், இது எப்படி திறக்கிறது செய்கிறது அப்படின்னு ரொம்ப கவனமாக பார்க்குறாப்படி. பிரியாமணி மேலே நம்மளுக்கும் ஒரு யோசனை வருது, ஏன் அந்த பொண்ணு இப்படி கேட்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார வருது. ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு குருஜி எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு எல்லாரையும் அமுச்சிட்டு கருவறை பூட்டி கோயிலில் பூட்டிட்டு கொண்டாந்து அந்த சாவியை வந்து இப்போ வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அவர் தூங்க போயிடுறாரு. இப்போ இவர் தூங்க போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு முகமுடியை அணிஞ்ச ஒரு உருவம் கரெக்டாக போயிட்டு அந்த சாவியை எடுத்து கோயிலை திறந்து, கோயிலுக்கு அப்புறம் அந்த கருவறைக்கு அது ஒரு வித்தியாசமான சாவி, ஸ்பெஷல் சாவி, அந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே போயிட்டு அந்த பிரம்ம கமலத்தை அப்படி எடுத்து வெளியே எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு வெளியில் காரில் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பயங்கரமான மழை பெய்யுது. ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே இந்த கருப்பு உருவம் ஒரு பக்கம் ஓடிடுது. காரில் பார்த்திங்கன்னா அந்த வாங்கின ஒரு பிரம்ம கமலத்தை வாங்கிட்டு காரில் போகிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரம்ம கமலத்துடைய வெளிச்சத்தில் காமிக்கிறாங்க. யாரா அது வாங்கினதுன்னு பார்த்தா நம்ம பிரபாகர் தான் வந்து அந்த பிரம்ம கமலத்தை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ இந்த காரை பார்த்திங்கன்னா அந்த நாகங்கள்லாம் வந்து பயங்கரமாக விரட்டிகிட்ருக்கு. மரத்து மேலேருந்து உழுது கீழே விரட்டுது, டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, உள்ளே போய் அந்த டிரைவரை கடிக்குது. அந்த மாதிரி ரொம்ப பண்ணிவிட்டு காரை அப்செட் பண்ணி விட்டுருது. கார்லேருந்து பார்த்திங்கன்னா பிரபாகரை விழுறாரு, டிரைவரை விழுறா. அப்படி அந்த பிரம்ம கமலம் வந்து வெளியில் அப்படி வெளியில் போய் விழுந்து போயிடுது. இவர் பிரபாகர் அதை தேடிட்டு பார்த்துட்றாரு. பார்த்துட்டு அதை போய் எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய நாகம் வந்து அதை சேஃப்டி பண்ணுது. உடனே அந்த டிரைவரு அதை ஷூட் பண்ணிடுறா. அப்படி அப்போ இன்னொரு பாம்பு பார்த்திங்கன்னா ஓடி வந்து இந்த டிரைவரை நல்லா சுற்றி நெருக்குது. அதுக்குள்ளார பிரபாகர் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம கமலத்தை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் இன்னொரு பக்கம் ஓடும்போது கரெக்டாக ஃப்ளைட் ஒன்று அவருக்கு வந்து பிக்கப் பண்ணிக்குது. இப்போ இந்த ஃப்ளைட்டில் வந்து அவர் போகும்போது இந்த இப்போது கீழே வந்து பாம்பு நாகங்கள்லாம் அட்டாக் பண்ணிச்சு. இப்போ மேலே பார்த்திங்கன்னா கருடன் அது வந்து அட்டாக் பண்ணுது. பயங்கரமான மழை பெய்யுது. இருந்தாலும் அந்த பருந்துகள்லாம் வந்து அட்டாக் பண்ணி அந்த ஃப்ளைட்டே ஓட்ட முடியாமல் ரொம்ப சிரமம் பண்ணுது. அப்போது வந்து அந்த பெரிய ஒரு ஆறு போகுது. அந்த ஆறுக்கு நடுவில் ஒரு மரத்தில் போயிட்டு இந்த ஒரு சின்ன ஃப்ளைட் தான், 2 பேர் போகிற மாதிரி ஒரு ஃப்ளைட், அது போயிட்டு மாட்டிக்குது. இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப ரிஸ்கியாக அந்த ஃப்ளைட்லேயே டிரைவரும் இந்த பைலட்டு ப்ளஸ் வந்து பிரபாகர் ப்ளஸ் வந்து இந்த பிரம்மகமலம் 3மே அங்கே அந்த ஃப்ளைட்டோட மரத்தில் மாட்டிக்குது. இப்போது ஏன் இவர் பிரபாகர் எடுத்தார், செஞ்சார், யார் இவருக்கு உதவி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவுமே ஆச்சரியமாக இவங்க எதுக்கு வந்தாங்க, பிரபாகருக்கு இது என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசனை பண்ண வைக்குது இந்த இடத்துல. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா
ஒரு டீம் வந்து பட்டணத்துக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து உள்ளே வருது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ தான் ருத்ரா வந்து அந்த பக்கமாக நடந்து வர அப்படி. அப்போ வந்து ஒருத்தன் கோத்து விட்டுறான். வந்து ருத்ரா நீ போனீன்னா உனக்கு காசு கிடைக்கும், உன் கடனை அடிச்சிருவா, தங்கச்சி கல்யாணத்துக்கும் பிரச்சனைலாம் போகும் அப்படின்னு சொல்லி அவன் கோத்து விடும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிற அப்படி வேணாம் நீ போகாத, அது மோசமான இடம், எந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அது பைரவ கோலா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பைரவ கோலா வந்து அந்த ஊர் மக்கள் வந்து யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு மோசமான இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போது ருத்ராக்கு வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாதனால போயே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம். அதனால் அந்த டீமை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு போட்டில் கிளம்பிடுறா அப்படி. அப்போ போகும்போது தான் என்ன பைரவ கோலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து பழைய ஆளுங்க ஆதிவாசிகள்லாம் இருப்பாங்க, அதை காவல் காக்கிறது வந்து நாகங்கள்லாம் காவல் காக்குது, அந்த பக்கம்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி ருத்ரா சொல்கிற அப்படி. என்னால் கூப்பிட்டு போகிற தூரத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவா அப்படி. ஆனால் வந்து இவங்க இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்டுவானுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு மாதிரி போட்டு அதில் ஃபுல்லாக பக்கம் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நாகங்கள்லாம் சுற்றிட்டு கிடக்கும். இதாண்டாது இவ்வளோ நாகப்பாம்பெல்லாம் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாகப்பாம்பு மட்டும் இல்லை எல்லாமே இருக்கும், எல்லா பாம்புங்கள்லாம். அப்புறமேட்டுக்கு இவங்க அதை ஷூட் பண்ணுவாங்க, அடித்து விரட்டி அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆதிவாசி மக்கள், அந்த பக்கத்தில் வாழ்கிற மக்கள் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அம்புகள்லாம் விட்டு இது பண்ணுவாங்க. உடனே இவனுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ருத்ராவுக்கு வந்து அது பிடிக்காது, ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஷூட் பண்ணும்போது இப்போ இவங்களுக்குள்ளார சண்டை வந்துடும். அப்போது ருத்ரா வந்து அந்த மக்களை காப்பாற்றுவோம் அப்படி. சொல்லுவான், உனக்கு என்ன இப்போது நீ கேட்ட இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், எதுக்கு நீ அவங்கள அட்டாக் பண்ணுற, அவங்க இடத்துக்கு வந்தனால அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க, நம்ம வந்து பாதுகாப்பு தான் செய்யணுமே தவிர அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்வான். உடனே அந்த ரவுடி பாஸ் சொல்லுவான், நீ அதை பற்றிலாம் பேசாத, வந்து எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. என்னப்பா உனக்கு முக்கியம் அப்படின்னும் போது அங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அப்போ பக்கமாக இவங்க இந்த டவுன்லேருந்து வந்தவங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் போன ஃப்ளைட்டில் வந்து மாட்டிக்கிச்சு பார்த்திங்களா அந்த மரத்தில், அந்த மரத்துக்கு தேடி அந்த ஃப்ளைட்டை தேடி தான் போகிறாங்க. அப்போ ஆக மொத்தம் அவங்க எதை தேடி போகிறாங்கன்னா அந்த பிரம்ம கமல பூவை தேடி தான் போகிறாங்க. அப்போ நானே எடுத்து கொடுக்குறேன், நீ யாரையும் தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா வந்து அவனே இறங்குவான். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அந்த போட் போகும், அதுக்கப்புறம் போகாது. ஏன்னா ஃபால்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அங்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தண்ணியில் இறங்கி நீச்சல் அடிச்சுட்டு போவான். அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு எலும்புக்கூடு ஒன்று இருக்கும். ஃப்ளைட்டு வந்து ரொம்ப டேஞ்சர் லெவலில் தொங்கிட்டு கிடக்கும். இருந்தாலும் இவன் அப்படி அந்த தண்ணியில் நீந்தி போய் அந்த ஃப்ளைட்டு மேலே ஏறி பார்க்கும்போது உள்ளே பிரம்ம கமலம் இருக்கும். பட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு தான் வந்து பிரம்ம கமலம்னா என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம், அது வந்து அதோடைய பாரம்பரியம், அதோடைய பெருமை, அதோடைய மகிமை இது எதுவுமே தெரியாது. அது ஏதோ ஒரு பூ மாதிரி இருக்குது, தங்கப்பூ அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவனுக்கு தெரியுது. அதை இவங்க கேட்குறாங்க, எடுத்து கொடுக்கணும். இப்போ அவ்வளோதான் இவனுடைய வேலை, மற்றபடி இவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அதை பார்த்தோன்னே அந்த குட்டி ஃப்ளைட்டுக்குள்ளார பிரம்ம கமலத்தை பார்த்தோன்னே கைவிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாம்புங்கள்லாம் அதை பாதுகாக்கும். ஒரு பாம்பு அவனுக்கு கடிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இவன் அப்படியே அங்கேருந்து உளுந்து போய்டுவான். அப்படியே ருத்ரா மேலே ஃபால்ஸ்லேருந்து தண்ணியில் கீழே விழுந்துடும். அப்படியே அந்த பிரம்ம கமலமும் ஷேக் ஆகிட்டு ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்துடும். 2 பேரும் கீழே விட்றாங்க. உடனே இதை பார்த்த உடனே அந்த கேங்கு ஃபுல்லாகவே தண்ணியில் இறங்கிட்டு அந்த பிரம்ம கமலத்தை தேட ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதை பாதுகாக்கிறதுக்கு இப்போ வந்து முதலைகள்லாம் வந்துடும். அதாவது வந்து நாகம் பாதுகாக்குது, கருடன் பாதுகாக்குது, இப்போ முதலைகள் தண்ணிக்குள்ளார வந்தால் முதலைகள் பாதுகாக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஹீரோவுக்கு மட்டும் இதோடைய பெருமை என்னன்னே தெரில. இவன் மயக்கம் அடித்து விழுந்துடுவான். அப்புறம் ஆத்தங்கரையில் ஒதுங்கின உடனே இவன் நம்ம கொஞ்சம் மக்கள்லாம் காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்போது தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவனுக்கு திரும்பவும் பழைய நினைவுகள் வருது. ஏற்கனவே வந்துச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி இன்னொரு முறை நினைவுகள் வருது. அதே மாதிரி ஒரு பழைய பில்டிங்கு, ஒரு ராஜா மாதிரி வந்து சண்டை போடுற மாதிரி, பாம்புகள்லாம் வந்து சண்டை போடுற மாதிரி, இவனை பாதுகாக்கிற மாதிரி, அது மாதிரி நிறைய நினைவுகள் வந்து திரும்பி டிஸ்டர்ப் ஆகும். அப்போ டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. அப்போ வந்து இவனை யார் காப்பாற்றுனதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பார்வதின்னு சொல்லிட்டு அந்த நம்ம குருஜியுடைய ஸ்டூடெண்ட், அவங்க தான் இதை பாதுகாத்து இவன் கடல் பக்கமாக வந்து ஒதுங்குறால, ஆற்று பக்கமாக இவனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ருத்ரா வந்து ரெடி ஆயிடுவார், உடம்பு கொஞ்சம் சரியாக போயிடும். இப்போ ருத்ரா கண்ணு விழித்து பார்க்கும்போது பக்கத்தில் அந்த பொண்ணு பார்வதி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அப்போது பார்வதிக்கிட்ட இவர் பேசுகிறாப்படி, எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்வதி வந்து அங்கே ஸ்ரீரங்கபுரத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கபுரத்தில் இப்போ மக்கள்லாம் வந்து கோயில் திறக்கப்பட்டிருக்குது, கருவறை திறக்கப்பட்டிருக்குது, அதிலிருந்து பிரம்ம கமலம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊரே கூடிடுது, ராஜா கூடிடுறாங்க. இவர் குருஜி அச்சுதாச்சாரியை எடுத்துகிட்டு வந்து நடுவில் நிறுத்தி எல்லாருமே வசப்படுறாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. இதுக்கு ஏன்னா இப்போது கோயிலுடைய சாவி இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, கருவறையுடைய சாவி இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே இவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது இது தொலைஞ்சு போகிறது வந்து இவர் தான் காரணம் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, இந்த இது தப்பு நடந்ததுக்கு இவர் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப அசிங்கமாக பேசி வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவருடைய ஸ்டூடெண்ட்டு தானே அந்த பார்வதின்ற அந்த பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிற அப்படி அவர் வந்து ரொம்ப ஆச்சாரமாக தான் இருந்தார், புனிதமாக தான் நினச்சிட்டு இருந்தார், அவர் வந்து எதுவும் பண்ணல. பட்டு இது எப்படி நடந்துச்சு, இப்போ எங்கே போச்சு, அந்த பிரம்ம கமலத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க கோயிலில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என் குருவுக்கு நான் செய்கிற காணிக்க. அதனால் நீங்கள் அவர் யாரும் பேசாதீங்க, அது கிடைக்கிற வரலையும் அவர் இங்கே தான் இருப்பார், அது கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கோம். அதை வந்து நம்ம ருத்ராக்கிட்ட சொல்கிற அப்படி இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு. அப்போ தான் ருத்ராவுக்கு வந்து தெரிய வருது, ஆமாம்மா நான் இப்போ போனதும் அந்த பிரம்ம கமலத்தை தான் நான் பார்த்தேன், அதை தான் எடுக்க சொல்லி அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாமல் நானும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் மேலேருந்து விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி. அப்போ அந்த பொண்ணு கேட்கும், எங்கே அந்த பிரம்ம கமலம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் விழும்போது தண்ணியில் ஃபால்ஸில் விழும்போது அதுவுமே கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரம்ம கமலம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படி ருத்ரா. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அப்தாலி வந்து போய் பைராகி, அவருடைய குரு பைராகி யார், அந்த மரத்தில் மரமனிதன் முன்ன சொன்ன பார்த்திங்களா, அப்படி மரத்தில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்களா, அந்த பேர் தான் வந்து பைராகி. அப்தாலி போயிட்டு பைராகிட்ட சொல்லிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி பிரம்ம கமலம் வந்து கைக்கு கிடச்சி பக்கம் கிடச்சியுமே நம்ம அடைய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் பைராகி சொல்லுவான், இல்லை இதுவும் வந்து விதியின் விளையாட்டு தான், இது வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு ரொம்ப பக்கம்தான் இருக்குது, அது சேர வேண்டிய இடத்துல தான் போய் சேர்ந்துருக்குது, அது நம்ம கை கிடைக்கணுன்னா 100 தலை உருளணும், அப்போ தான் அது நம்ம கை கிடைக்கும், அதனால் நீ விட்டுறாத. அதே மாதிரி அந்த பிரம்ம கமலம் என்னை வந்து சேர்ந்தாதான் எனக்கு வந்து இந்த கால விருஷத்துலேருந்து விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா அதை மரத்தில் அப்படி கட்டி போட்டு கிடப்பா அப்படி பைராகி, மரத்தோட மரமாக வேரோட வேராக கண்ணு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி கட்டி போட்டு இருக்கிறது அது ஒரு சாபம் அவனுக்கு, அந்த சாபத்துலேருந்து எனக்கு அப்போ தான் விமோச்சனம் கிடைக்கும், அதனால் நீ போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊக்கமூட்டி அனுப்புவா அப்படி அந்த பைராகி. உடனே அப்தாலி, ஓகே நான் போகிறேன், அடுத்த முறை வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டேன், இதோட தான் பிரம்ம கமலத்தோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்தாலி கிளம்புறா அப்படி. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் ருத்ராவுடைய தங்கச்சி வந்து மானசாவுக்கு வந்து மேரேஜ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மேரேஜுக்கு ஏற்கனவே பேசின மாதிரி அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு எல்லாருமே தயாராகிட்டு ஃபங்க்ஷன் சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு குதூகலமாக எல்லாருமே செய்கிறாங்க. அப்போது அவங்க மாமா, அவங்க அத்தை, மற்ற எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை தாலி கட்டுற சமயத்தில் ஒரு கன் ஷூட் பண்ணிவிடுவானுங்க, ஹெட் ஷாட் பண்ணுவாங்க. அப்படியே வந்து அவங்க மாப்பிள்ளை அப்படியே மயங்கி கீழே வந்துடும், அப்படி செத்து கீழே வந்துடும். அப்படி ஏடான்னு பார்த்தா யாரா அப்படின்னு பார்த்தாக்க அவங்க மாமன் பையன் இந்த மானசா மேலே ஆசைப்பட்டு இருந்தான் பார்த்திங்களா, அங்கே ஏற்கனவே சண்டை நடந்துச்சு கோயிலில், அவன் பார்த்திங்கன்னா அடியாளுங்களோட வந்து ஃபைட் பண்ணுவான், அந்த மாப்பிள்ளையை போட்டு தள்ளிடுவான், யார் வராங்களோ எல்லாருமே வெட்டி சாய்ப்பானுங்க. இவன் எந்திரிச்சு போயிட்டு இப்போ அத்தைக்காகவும் மாமனுக்காகவும் பார்த்து தடுப்பா அப்படி தான் ருத்ராவை தவிர சண்டை போட மாட்டா அப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா
அவங்க மாமா போயிட்டு அவங்க பையன்ட்ட ஏன்டா அப்படி பண்ணுறான்னு சொல்லி அவர் கை வாங்கும்போது, நீ வந்து லாய்க்கு இல்லை, அவள் வந்து என்னை அடிக்கும் போது நீ கேட்கல, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கல, அதனால் நீ உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னா அவரே குத்திப்பிடுவா. அப்படி மகன் வந்து அப்பனை குத்திடுவான். அதை பார்த்தோன்னே அவங்க அத்தை ரொம்ப டென்ஷன் ஆகி போய்ட்டு அவங்க பையனை போய் அடிக்கிறதுக்கு அப்படி கத்தி ஓங்கிடுவான். அவங்க அம்மாவையும் வெட்டுறதுக்கு அப்பனை போட்டு தள்ளிட்டான், அம்மாவையும் போட்டு தள்ளிட்டா, எனக்கு யாருமே வேணாம், எனக்கு அவள் தான் வேணும், மானசா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலவெறியோடு போடும்போது தான் ருத்ராவுக்கு கோவம் வந்து போய் அந்த கத்தியை பறித்து ஸ்டாப் பண்ணுவான். அப்படி அப்போ தான் அவங்க அத்தை சொல்லணும், அவன் எனக்கு புள்ளியே இல்லை, நீ தான் என் பிள்ளை, முதல்ல அவனை போட்டு தள்ளு அப்படின்வாங்க. அப்போது பெரிய சண்டை நடக்கும். ருத்ரா வந்து எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி ஓரளவு சண்டை முடிகிற மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்தாலி கேங்க்கு உள்ளே வந்துடும். ஏன்னா இப்போ இவனுங்க வந்து இதை தேடி வரானுங்க, நம்ம பிரம்ம கமலத்தை தேடி உள்ளே வராங்க. அப்தாலி கூட வந்து இவன் தான் சொல்லிவிடுவான், யார் அவன் மாமன் பையன் வந்து பிரம்ம கமலம் ருத்ரா கிட்ட தான் இருக்குது, அவனை காலி பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோத்துட்ருவான். அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அப்தாலி குரூப்பெல்லாம் பயங்கர டெரராக வந்து எல்லாரையுமே வெட்டி வீசுவாங்க. அந்த கோயில், அந்த கல்யாணம் மண்டபம் மொத்தமாக ரத்த கலரி ஆகிடும். எல்லாரையும் வெட்டி வீசின பிறகு பார்த்திங்கன்னா இவன் அப்தாலிக்கு வந்து ருத்ராவை ஏதோ பழைய இதில் பார்த்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ தான் அவனுக்கு பூர்வ ஜென்மத்து ஞாபகமும் வந்துச்சுல, அப்போ சொல்லுவான், நீ வந்து எத்தனை முறை வந்து பிரம்ம கமலத்தை காப்பாற்றுறதுக்கு வந்தாலும், எத்தனை என்னை தடை பண்ணாலும், எத்தனை முறை என்னை கொன்னாலும், திரும்ப பல பிறவி எடுத்துகிட்டு வந்து நான் உன்னையும் கொள்ளுவேன், பிரம்ம கமலத்தையும் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அப்தாலி சொல்லு. அப்படி அப்போ நம்மளுக்கு புரியாது ஏன் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ அப்தாலிக்கு தெரியுது, இது ஏற்கனவே இவங்களுக்கு 2 பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இப்போது அப்தாலி வந்து எல்லாரையும் சண்டை போடும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர்க்காரன் சொல்லுவான், நீ வந்து ருத்ராவை எவ்வளோ தான் சித்திரவதை பண்ணாலும் சொல்ல மாட்டான், அவன் தங்கச்சியை போய் பிடி, அவளுக்கு 2 கூட அப்போ தான் சொல்லுவான் அப்படின்னு. உடனே அப்தாலி இவனை கட்டி போட்டு போய் அவன் தங்கச்சியை போயிட்டு கேட்பான், செய்வான். சொல்லாதனால இவனுக்கு தெரியாது, ருத்ராவுக்கு வந்து மேலேருந்து குதிக்கும் போது அது ஒரு பக்கம் விழுந்துடும், இவன் ஒரு பக்கம் விழுந்துருவானே தவிர்த்து இவங்க எப்படி போயிட்டு அந்த பிரம்மகமலம் எங்கே இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. அதனால் சொல்லுன்னா இவன் எங்கே போய் சொல்லுவான், ஆனால் இவன் தெரியலன்னு தான் சொல்லுவான். அதனால் அவன் தங்கச்சியை வந்து அப்தாலி அப்படியே எரி விட்ருவான், அவங்க அம்மாவை கொண்டுடுவான், சொந்தக்காரங்க அத்தையை போட்டு தள்ளுறான், சொந்தக்காரங்க எல்லாமே காலி பண்ணுறான். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ருத்ரா மட்டும்தான் இருப்பான். ருத்ராவும் அந்த பார்வதின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு, அவங்க 2 பேர் தான்ப்பா இருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே காலி ஆகிடுவாங்க. அப்போ தான் ஒரு ஹெலிகாப்டரும் வந்து இறங்கும். ஹெலிகாப்டர் இறங்குற அந்த புழுதி பறக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம கமலம் வந்து மண்ணில் பொதிஞ்சிருக்கிற பிரம்ம கமலம் அப்படியே அந்த மணல்லாம் வெளியே போக போக பளிச்சுன்னு தெரியும். அப்போ வந்து அப்தாலியும் பார்க்குறான், அந்த பார்வதியும் பார்க்குறாங்க, இந்த ருத்ராவும் பார்க்குறாங்க. இப்போ 3 பேருமே வந்து இந்த இந்த பிரம்ம கமலத்தை அப்படியே நோட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. ஹெலிகாப்டர்லேருந்து யாரை இறங்குறாங்கன்னு பார்த்தா டோர் திறந்து வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் பிரபாகர் வந்து அப்படியே ஜம்முன்னு வந்து இறங்குற. அப்படி அவர் ஃப்ளைட்லேருந்து விழுந்துட்டாரு, செத்துட்டாரா என்னான்னு தெரியாமல் இருந்துச்சுல. பட் இவங்க இப்போ வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. இப்போ தான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 4 பேர் தான் இருக்கிறாங்க. யார்? ருத்ரா, அந்த அப்தாலி, அந்த பொண்ணு யார் பார்வதி, இவங்க 3 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ பிரபாகர் வந்து ஹெலிகாப்டரில் இறங்குறாரு. இப்போ இந்த 3 பேரில் யார் பிரம்ம கமலத்தை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி குடுகுடுன்னு ஓடி போய் பிரம்ம கமலத்தை எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் ஏறுவா. அப்படி இதை பார்ப்பான். கொடூரமாக தாக்கப்பட்ட நம்ம ருத்ரா வந்து அதனால் பேலன்ஸே இருக்காது, எதுவுமே இருக்காது, உடம்புல உயிர் மட்டும் இருக்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி வச்சு பார்ப்பான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த பிரம்ம கமலத்தை பார்த்ததோடு சரி, அதை தூக்கிட்டு அந்த பார்வதி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறுறா. அப்படி பின்னாடியே பார்த்திங்கன்னா இவன் அப்தாலியும் போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறுறான். அப்போ இவங்க எல்லாருமே கூட்டு கலவானிங்க அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நம்ம ருத்ராவுக்கு தெரிய வருது. ஆனாலும் அவங்க ஹெலிகாப்டரில் கிளம்பிடுவாங்க. இவன் ஒருத்தன் மட்டும் அந்த கோயில்கிட்ட ரொம்ப பரிதாபமான நிலைமையில், முடியாமல் தான் நிலைமையில் அப்படியே இருப்பார். அவங்க மக்கள், சொந்த பந்தம், ஊர் மக்கள் மொத்த பேரும் காலி, இவன் மட்டும்தான் உயிரோடு இருப்பான்.
அந்த மாதிரி ரொம்ப சித்திரவதை பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ருத்ரா மொத்தமாக ஊருக்கு செத்து போன அத்தனை பேருக்கும் கொல்லி வச்சுட்டு அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, மச்சானுக்கு எல்லாருக்கும் வச்சுட்டு ஒத்தையாக நிற்ப. அப்படி அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த பிணங்களை எரிவுட்டுற அந்த பெரியவர் இவனுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதாவது நீ இப்போது நான் எதுக்கு தனியாக இருக்கிறேன், நான் எதுக்கு உயிரோடு வாழணும் அப்படின்ற எண்ணம் ருத்ராவுக்கு வந்துடும். அப்போ தான் அவர் சொல்லுவார், அப்போ நீ உன்னுடைய பிறப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு நீ தேடு. இப்போ நீ உன்னை மட்டும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த ரீசனை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவர் அட்வைஸ் கொடுப்பாரு. அப்போ தான் ருத்ராவுக்கு சரி நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. சரி அப்படின்ற ஒரு தேடல் வருது. அப்போ ருத்ரா அடுத்த நாள் அந்த ராஜா ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டெத்து நடந்த மாதிரி தெரியுது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பெரிய ராஜா இறந்துடுவார். அதை முடிச்சுட்டு அவங்க தம்பிக்கிட்ட போய் கேட்பேன், அப்படி இந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லை, என் தங்கச்சி இல்லை, என் சொந்தம் பந்தம் மொத்த பேரையும் எழுந்துட்டு நான் ஒருத்த மட்டும்தான் நிற்கிறேன். எனக்கு சொல்லுங்கள், இங்கே என்ன நடந்துச்சு, யார் இதுக்கு காரணம், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது ராஜாவுடைய தம்பி சொல்லுவா, அப்படி இந்த மாதிரி எங்களை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி இந்த பார்வதியை உள்ள அவருக்கு சிஷியராக பிள்ளையாக சேர்றதுக்கு சொன்னாங்க. எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதாவது அந்த அப்தாலி இந்த ராஜா அவங்கள கம்பல் பண்ணி அந்த ஒரு குருஜி இருக்கார் பார்த்திங்களா, அந்த குருஜியுடைய சிஷிய பிள்ளையாக சேர்த்து விடுங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் சேர்த்து விட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கும் உங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீ அந்த பார்வதியை பிடிச்சினா தான் இதுக்கு உண்டான விடை கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ பார்வதி எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ருத்ரா அடுத்தது போகிறான். அப்போ பார்வதி தேடி போகும்போது தான் தெரிய வருது, பார்வதி அந்த பிரம்ம கமலத்தை பார்வதியும் அவங்க அப்பாவும் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ அங்கே போய் பார்வதி கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா பார்வதியவும் அவங்க அப்பான பிரபாகரையும் அப்தாலி கொடுமைப்படுத்தி வச்சுருப்பான். இப்போ இவன் அப்தாலி தான் இந்த பிரம்ம கமலத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தித்து இவங்க 2 பேரையும் வலுக்கட்டாயப்படுத்தி எடுக்க வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்தாலி. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்லா இருந்தா அப்படி இல்லைங்க பார்த்தீங்களா, டெஸ்லாவுடைய அந்த பொண்ணு குழந்த பர்த்டேக்கு போகிற அப்படி டெஸ்லாவை போட்டு தள்ளுறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெஸ்லாவை போட்டு தள்ளின சமயத்தில் இவர் உள்ளே வராரு. யார்? பிரபாகர் உள்ளே வராரு சர்ச்சில் ஃப்ளாஷ்பேக்கில். அப்போது டெஸ்லாவை போட்டு தள்ளுற சமயத்தில் இவர் பிரபாகர் வரும்போது எதுக்கு இப்படி கொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் எனக்கு நாகபந்தம் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் அப்தாலி. அப்புறம் எல்லாரையும் கொல்லாத, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்லா வேணாம் கொடுக்காதீங்கன்னுவா. இருந்தாலும் போட்டு தள்ளிடுவா. அப்படியே இவர் பிரபாகர் அந்த புக்கும் கொடுத்துட்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கே தெரிய வருது, பிரபாகருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது டெஸ்லா. அதாவது பிரபாகருடைய மாப்பிள்ளை தான் டெஸ்லா அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு அங்கே காமிக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை அவருடைய பேத்தி. இப்போ புக்கு கிடச்சி கூட இவன் அப்தாலி விடாமல் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சு இந்த குழந்தைய பிணைய கைதியை வச்சு எனக்கு நீங்கள் இப்போ நாகபந்தம் புக்கு கிடச்சிருச்சு, எனக்கு பிரம்ம கமலம் வேணும், நீ எடுத்துகிட்டு கொடுத்தினா தான் இந்த குழந்தைய விடுவான்னு சொல்லி மிரட்டுறா. அப்படி அதனால் என்ன, அவங்க தாத்தாவாகிய பிரபாகரும் சித்தியான பார்வதியும் 2 பேரும் பிளான் பண்ணி இந்த ஊருக்கு அந்த குரு கூட செஞ்சு அவங்க எப்படி என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரம்ம கமலத்தை எடுத்து இப்போ அப்தாலிக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இப்போ அப்தாலிக்கிட்ட கொடுக்க போகும்போது இப்போ அடுத்தது அப்தாலி என்ன சொல்கிறான், இதை கொடுத்துட்டீங்க, எனக்கு இன்னொரு விஷயமும் நீ செய்யணும் அப்படின்னா. இன்னொன்று என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த கருட மந்திரமா. இப்போ புக்கும் கிடச்சிருச்சு, இந்த பிரம்ம கமலமும் கிடச்சிருச்சு, அடுத்தது அவனுக்கு இந்த கருட மந்திரம். இப்போ இது 3மே கிடச்சிருச்சுன்னா
இப்போ வந்து அப்தாலியும் பைராகியும் 2 பேரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை சரியான சமயத்தில் சொல்லி அவங்க வந்து சாகா வரம் உலகத்தையே ஆளக்கூடிய அந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து விஷயம். இப்போ இவங்க கையில் வந்து 2மே கிடச்சிருச்சு. இப்போ 3வதான இந்த கருட மந்திரத்தை வந்து போய் எடுங்க, நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தினா தான் நான் வந்து இந்த குழந்தைய விடுவேன் அப்படின்னு சொல்கிறது இப்போ தான் வந்து காமிப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ருத்ராவும் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த விஷயம் எல்லாமே இவனுக்கும் தெரிஞ்சு வந்துடும். ஓகே, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இடையில இவங்க இந்த பார்வதி போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க குருஜிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அப்படி இந்த மாதிரி நான் தான் காரணம், வந்து என்னை இந்த குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு என்னை ரொம்ப வற்புறுத்தினாங்க, அந்த குழந்தைய கொன்னுடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். பட் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அதை மீட்டு கொண்டாந்து கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னா. சரி, எல்லாமே போச்சு, இதுதானேன்னு சொல்லிட்டு அந்த கருட மந்திரமும் இவர்கிட்ட தான் இருக்கும், அந்த குருஜிக்கிட்ட. அவர் அதையும் எடுத்து கொடுத்துருவார். அப்போ எடுத்துகிட்டு வந்து இவன் அப்தாலிகிட்ட கொடுக்கும்போது தான் இப்போ நம்ம ருத்ரா வந்து சண்டைக்கு நிற்பார். அந்த குழந்தைய விடமாட்டேன்னுவான், நான் எல்லாரையும் கொண்டுடுறேன், அப்போ தான் வந்து எனக்கு விமோச்சனம்னு சொல்லிட்டு அப்தாலி சண்டை போடுவான். இப்போ அந்த சண்டை போடும்போது தான் வந்து இப்போ அந்த ருத்ராவுக்கு வந்து பழைய நினைவுகள் வரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் இதே மாதிரி இவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் வந்து இந்த பிரம்ம கமலத்தை எடுக்கிற ஒரு சண்டை நடக்கும். அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த சண்டை சமயத்தில் தான் அந்த குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தை அந்த எடுக்க முடியாமல் அந்த ருத்ரா வந்து தடுப்பு, அப்படி இந்த பிரம்ம கமலத்தை எடுக்காமல் ரொம்ப ஃபைட் பண்ணும். அப்படி அந்த ஃபைட் சீன் எல்லாம் காமிச்சு செஞ்சு அந்த பழைய நினைவுகள்லாம் அதே ரொம்ப நேரம் நினைப்பாங்க. அது முடிஞ்சு தான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சுச்சுவேஷனில் இப்போ பைராகி ரெடி ஆயிடுவான், அந்த மரத்துலேருந்து விடுபட்டுருவான். ஏன்னா இவனுக்கு பிரம்மகமலம் வந்துடுச்சுல. இப்போ விடுபட்டோடனே இவங்க அப்தாலிக்கும் பைராகிக்கும் நல்ல பவர் கிடச்சிரும். இன்னும் அந்த வந்து மந்திரம் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா, கருட மந்திரம் மட்டும் சொல்லிட்டான்னா இவங்க வந்து அண்ட சராசரத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பவர் கிடச்சிரும் அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல மிகப்பெரிய சண்டை நடக்கும். சண்டை நடந்து அந்த இது எல்லாத்தையும் தடுத்துருவா அப்படி நம்ம ருத்ரா. தடுத்து தீமையை வந்து அழித்து நன்மை வெற்றி பெறுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இவங்க எல்லாருமே திருப்பியும் வந்து அந்த நாகபந்தம் புக்குமே எடுத்துருவாங்க. பிரம்ம கமலத்தை வந்து அதோடைய இடத்துல சேர்த்துருவாங்க. கருட மந்திரம் அதையும் கொண்டு போய் அவர்கிட்ட அந்த கோயிலில் வச்சு திருப்பியும் பழைய மாதிரியே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த பவர் வந்து இப்போது இது காலாகாலமாக நடந்துகிட்ருக்குது. அப்தாலியும் பைராகியும் 2-3 பிறவியை எடுத்து இதுக்காக ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், அந்த அவங்க அபகரிக்க நினைக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக தான் ருத்ராவுக்கு வந்து பிறவியே இருக்குது அப்படிங்கிற வந்து உண்மையை வந்து நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வருது. அவன் யார், அவன் அப்பா அம்மா யாருமே தெரியாமல் இருந்த சுச்சுவேஷனில் அவன் யாருங்கிற உண்மை வந்து இப்போ வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அவன் யார் அப்படின்னா, அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாகபந்தம் புக்கையும் பிரம்ம கமலத்தையும் கருட மந்திரத்தையும் காப்பாற்றுற ஒரு வந்து பொறுப்பு வந்து இந்த ருத்ராக்கு. இவனும் பல பிறவிகள் எடுத்து இந்த எதிரிங்கிட்டேருந்து காப்பாற்றிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நல்லா எடுத்திருக்காங்க. பட் சில இடங்களில் வந்து அந்த பழைய விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஏற்படக்கூடிய அந்த அந்த இது ரொம்ப லேகிங்காக இருக்குது. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா புதுசான கான்செப்டு, ஒரு புது பேர் பிரம்ம கமலங்கிறதும் நாகபந்தங்கிறது கருட மந்திரம், இந்த கோயிலெலாம் கட்டுறாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக காமிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல அருமையான படம். அதனால தான் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னு நான் விரும்பப்பட்டேன். கேளுங்க, நல்ல படம். ஓடிடிலையும் போட்டிருக்காங்க, விருப்பப்பட்டால் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.